இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு சித்தாந்த ரீதியாக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு தகுதியுடைய ஒரு கட்சிகளும் அந்த பின்னணிகளையும் கொண்டவர்கள். இதை நீங்கள் சும்மா ஒன்றும் அவங்க பேசிட முடியாது. அவங்க பேசுகிற தமிழ் தேசியம் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி யோசிக்க நாம் தமிழர் கட்சியை சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, பேரை கூட சொல்ல விரும்பலையா? இருக்கிறது இந்திய தேசியத்தில். நான் இந்திய தேசியத்தை எதிர்க்கிறேன்னு சொன்னால் பிடிச்சி உள்ளே வச்சுருவேன். அப்படி தானே? இந்திய தேசியத்துக்குள்ளே இன்னொரு தேசியம் எப்படி இருக்க முடியும்? எனக்கு அது புரியவே இல்லை. நான் அதை பல தடவை கேட்டிருக்கேன். நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால் நீங்கள் எப்படி தமிழ் தேசியம்னு சொல்ல முடியும்? அப்போ உங்களை ஒத்துக்கிடுமா? இல்லை, ஆனால் இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசின சீபா ஆதித்தனார்லாம் சேர்ந்து தானே 1969 கூட்டணி வச்சாங்க திமுகவுடைய. அப்போ அந்த தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தானே திமுக முரண்பட்ட கட்சிகளுடைய அந்த கூட்டணியாக அமைஞ்சுது. அப்போ ஏற்றுக்கிட்டது இன்னைக்கு நீங்கள் அந்த தமிழ் தேசியத்தை இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறீங்களே. கூட்டணி வச்சதை நான் சொல்லலை, அன்னைக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருந்திருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் வந்து கூட்டணிகள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்குள்ளே நான் வரல. ஃப்யூச்சர்லேயும் அந்த கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் கூட்டணியில் வரலாம். அதையும் நான் ரிஜெக்ட் பண்ணலை. ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து மறைச்சிருவாங்க, இவங்க கூட மக்கள்லாம் போயிடும்னு சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவங்க பேசக்கூடிய லிமிட்டட் ஸ்கோப்பு தான் இருக்குது. அதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. நீங்கள் வந்து அவர் சிலர் கேட்காங்க, என் பெரியார் அண்ணாவும் தான் சமூக நீதி பேசுனாங்களா, வேறு யாரும் பேசலையா? எல்லோரும் பேசுனாங்க. அம்பேத்கர் எவ்வளோ பேசினார்? எத்தனை தலைவர்கள் சொன்னார்? ஜெயபிரகாஷ் நாராயணன் எவ்வளோ பேசினார்? பூமிதான் இயக்கத்தை அவர் நடத்தலையா? இதில் படிக்க சொல்லுங்கள். ஆனால் சும்மா வந்து எமோஷனலாக நான் வந்து இங்கே அது இது நாங்கள் தேசியத்தை கட்டுறதுலாம் வந்து வேலைக்கு ஆகாது.